viewers, இந்த வீடியோ டிஆர்பி எக்ஸாம் நியூஸ் பிஜி டிஆர்பி எக்ஸாம் டேட் பத்தின ஒரு தகவல். இந்த தகவல் வந்து ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு பிஜி டிஆர்பியை பத்தி டிவி சேனல் கொடுத்தோம் சரி, கோர்ட் கேஸும் சரி, யூடியூப் சேனல்ஸ் இன்க்ளூடிங் என்னோட சேனலுமே நம்ம அப்டேஷன் கொடுத்துருக்கோம். அக்டோபர் 12 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாம் டேட்டு மாற்றி கொடுக்குற மாதிரி ஒரு தகவல் வந்து கேஸ் வந்து நம்மளுக்கு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அந்த கேஸ்ல வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து டிஆர்பி வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து இன்றைய தினம் வரைக்கும் நம்மளுக்கு அதுதான் வந்து ஒரு உண்மையானது. பிளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிஆர்பி அபிஷியல் வெப்சைட்ல அக்டோபர் 12 தான் நம்மளுக்கு எக்ஸாம் டேட்டு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பட் நம்ம தொடர்ந்து கண்டினியூவா ஸ்டடீஸை வந்து படிக்கணும். ஏன்னா சிலபஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு படிச்சு முடிக்க முடியுமா இல்ல ரிவைஸ் பண்ண முடியுமா அப்படின்ற எல்லாத்துக்கும் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலைகள் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸும் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம நியூ யூனிட்ஸ்மே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரொம்ப முக்கியமானது. இன்கேஸ் வந்து ஜிகே சரி, சைக்காலஜி சரி, அகைன் அது மேஜரும் சரி, ஸோ இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி உள்ள இருக்க கண்டென்ட்டோட செக்ஷனையும் ஆட் பண்ணியிருக்காங்க. பிளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூனிட்டுமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஒரு பதட்டம் நம்மளால வந்து ரிவைஸ் பண்ண முடியுமா? ஏன்னா ஒன்ஸ் நம்ம படிச்சிட்டோம்னா நம்மளோட மைண்ட்ல நம்மளால ஸ்டோர் ஆகுது. எகைன் திருப்பி ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். அப்பதான் நம்மளுக்கு கண்டிப்பா வந்து நம்ம மைண்ட்ல இருக்கா அப்படின்றத நம்மளால செக் பண்ண முடியும். ஸோ அந்த டைம் வந்து யாருக்கும் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு நிலைமை. ஓகேவா? இப்ப எல்லாரும் படிச்சு முடிச்சிருப்பாங்க, ரிவைஸ் பண்றதுக்கு டைம் இருக்காது. ஸோ ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா மேஜர்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு. அகைன் அடுத்தது பாத்தீங்கன்னா ஜிகேல ஒரு 10 மினிட்ஸ், சைக்காலஜில 10 மினிட்ஸ், அது இல்லாம தமிழ் எலிஜிபிலிட்டி வேற. ஓகேவா? ஸோ 4 பார்ட்டா வந்து நம்மளுக்கு இருக்கு. கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி நம்ம பாஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இருக்கும். அப்படின்ற பட்சத்துல அதுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்தாகணும். இதுதான் வந்து நம்மளோட எக்ஸாமோட சுச்சுவேஷன் இது. ஸோ இப்படி இருக்கும்போது எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் வந்து இன்றைய தினம் வரைக்கும் எல்லாருமே ஓரளவு சிலபஸை கவர் பண்ணி படிச்சிருப்போம். பட் எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணி பார்த்து ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்க்க டைம் வந்து நம்மளுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதனாலதான் வந்து இந்த கோர்ட் கேஸ் வந்து அப்பீல் பண்ணி நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது வந்து என்னன்னா டிஆர்பி வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்றைய தினம் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு அப்டேஷன். ஏன்னா இன்னைக்கு கல்வித்துறையோட ஒரு மீட்டிங் இருக்கு. ஸோ அந்த மீட்டிங்ல கண்டிப்பா ஒரு அப்டேஷன் எதனால நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதனால வந்து இன்னைக்கு ஒரு ஈவினிங் டைம்லோ ஓகேங்களா நம்மளுக்கு ஒரு அப்டேஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து படிச்சுக்கிட்டே இருங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்றைய தினம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு அப்டேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். மீட்டிங் இருக்கு அப்படின்றதால ஸோ அந்த மீட்டிங்ல இதை பத்தின டிஸ்கஷன் ஏதாவது நடக்கும், இதை பத்தின கேள்விகள் வந்து அங்க கேட்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. ஏன்னா பட் எல்லா சோசியல் மீடியாலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூஸ் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா மீட்டிங் முடிச்சுன்னு ப்ரெஸ் மீட் இருக்கும், அதுல கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்பாங்க. இல்ல அப்படின்னா மீட்டிங்ல ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்படின்ற போது ஸோ இதனால நம்மளுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் நம்மளுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் அதர்வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டடீஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அகைன் படிச்சதை வந்து திருப்பி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இருந்தா மட்டும்தான் கரெக்டா இருக்கும். நம்மளுக்கு டேட் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்பீடை வந்து குறைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால பீட் பண்ண முடியாது, சக்சஸும் வராது நம்மளுக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து படிச்சுட்டு இருங்க. டேட் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஒரு விஷயம். எல்லாம் படிச்சு முடிச்சு ரிவைஸ் பண்ணவங்களுக்கு நல்லா நீங்க திருப்பி ரிவைஸ் பண்ண சான்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. இல்ல ஒன்ஸ் அவங்க படிச்சு முடிச்சவங்களுக்கு அகைன் ரிவைஸ் பண்ற சான்ஸ். இது மாதிரி எல்லாத்துக்குமே எல்லா கேண்டிடேட்ஸுமே வந்து ஒரு நல்ல மிகப்பெரிய சான்ஸா அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிட்டு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் தான். ஸோ இன்றைய தினம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்ன அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தகவல் நிமிக்கு வந்து நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.